ராமநாதபுரத்தில் அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சோனை முத்தன் வழங்க கேட்கலாம். சோனை முத்தன், வணக்கம். விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது ராமநாதபுரத்துல இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண் மீது பின்னால் வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக மோதிய விபத்துல பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவரது உறவினர்கள் அழுகக்கூடிய காட்சி பெரும் ஒரு சோகமான ஒரு நிகழ்வாக காணப்படுகிறது. ராமநாதபுரம் அருகே உள்ள களத்தாவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பூவலிங்கம், இவரது மனைவி வளர்மதி. இவர்களுக்கு 2 சிறு குழந்தைகள் உள்ள நிலையில இவர் மகளிர் சுய உதவிக் குழுவில் பணியாற்றி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று அவர் ராமநாதபுரம் பாரதி நகர் சென்றுவிட்டு மீண்டும் பழைய பேருந்தினை நோக்கி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்னால் ராமேஸ்வரத்திலிருந்து வந்த அரசு பேருந்து இவர் மீது மோதியதாக தெரிகிறது. இதில் நிலை தடுமாறிய வளர்மதி பேருந்தினுடைய சக்கரத்தில் சிக்கியுள்ளார். இதில் பேருந்து ஏறி இறங்கியுள்ளது. இதில் உடல் நசுங்கி தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அவரது உடலை மீட்ட கேணிக்கரை போலீசார் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அந்த பிணவரை முன்பு அவரது உறவினர்கள் மற்றும் அவரது அந்த ஊரை சேர்ந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் ஏராளமானோர் உட்கார்ந்து அமர்ந்து அழுது துடித்த காட்சி பார்ப்போரை சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பெண்ணொருவர் ராமநாதபுரத்துல பேருந்து மோதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி சோனை முத்தன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.